புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்பெருமான். போன பிறப்பில் நம்ம என்னவா இருந்தோம் நம்மளுக்கு தெரியாது சார். என் பேர் எனக்கு தெரியாது. அடுத்த பிறப்பில் நான் என்னவா செய்ய போகிறேன்னு எனக்கு இப்போ இந்த பிறப்பில் எனக்கு தெரியும். எப்படி எதை வச்சு சொல்கிறேன்? அடுத்த பிறப்பில் எப்படியா பிறப்பேன்னு எனக்கு தெரியணும். அதில் அவன் தான் மனுஷன். மனிதனாக பிறப்பு இந்த பிறப்பில் மட்டும்தான் சார் நம்மளுடைய இந்த பாவங்கள் எல்லாம் போக்கி 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 அருளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மனித பிறவியில் தான் கிடைக்குது. மிருகங்களுக்கு இப்போ பாருங்கள், திடீர்னு மிருக பிறப்பு நம்மளுக்கு கிடைக்குது. மிருகங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே. அந்த வினையில் அப்போ நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் அப்படியே நின்று போயிடும். திருப்பி மனித பிறப்பை எடுக்கிறோம், திருப்பி அது தொடரும். பிராரப்த வினை, சஞ்சித வினை, ஆகாமி வினை. நம்ம முன்பிறப்பில் எவ்வளோ வினை செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் நம்மளோட சேர்ந்து வருது. இந்த பிறப்பில் என்ன செய்கிறோமோ அதெல்லாம் சேர்ந்துக்கிறது. புரியுதா உங்களுக்கு? திடீர்னு ஒன்று ரோட்டில் போகிறோம், ஒருத்தன் வந்து அடிக்கிறான், என்னடா நல்லா போகிறோம்னு போட்டு அடிக்கிறான்னு. இதெல்லாம் அப்படி சாதாரண ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை. இதெல்லாம் ஒரு கடன் தீருது, ஒரு கடனை நம்ம கழிக்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது சார். நம்மளுக்கு என்ன சார் வாழ்க்கை பற்றி தெரியும்? எனக்கு என்ன சார் தெரியும்? நான் ஒரு சின்ன பொடியன் சார். எனக்கு என்ன தெரியும் வாழ்க்கை பற்றி? கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது சார். பல கோடி விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். கட்டுறது கையளவு, அவ்வளோதான். கல்லாதது உலகளவு. பல விஷயங்கள் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் யார்கிட்ட போயிட்டு பேச மாட்டான் சார். உட்காந்து அரட்டை அடிக்கிறதோ அவன் போட்டு எல்லாம் அடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லை அதுக்கெல்லாம். இந்த தெரியாதவங்க தான் பேசி அங்கங்கே போயிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறது, அதெல்லாம் தெரியாத விஷயங்கள். அதனால் பல விஷயங்களை நீங்கள் சொல்கிறபடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைகுடம் எப்போதும் நிறைகுடமாக தான் இருக்கும், அது தழும்பாது. அதுக்கு இன்னொருத்தவங்க கூட உதாரணம் சொல்லலாம். நிறைய குடம் தழும்பாது, கூட தான் தழும்பும். ஒன்றுமே இல்லாத குடம் கூட தழும்பாதே. புரியுதா உங்களுக்கு? லைஃப்க்கு நீங்கள் சொல்லப்படி நிறைய விஷயங்கள் தெரியணும் சார். அது சேருவார் சேர்க்கை. கண்டவங்ககிட்ட போயிட்டு சேர்ந்தால் அவங்க புத்தி தான் நம்மளுக்கு வரும். அப்போ சேர்றவங்களோடு சேரணும். அப்போ அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி துரோணர் வந்து தன்னுடைய சொந்த பையனுக்கு பீஷ்மாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கல. தன்னுடைய மாணவன் அர்ஜுனனுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஏன்னா இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா பெரிய பயங்கரமான மோதல் உலகத்துக்கு உண்டாகும். அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி நம்ம மூதாதையர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் தெரியும். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம உட்காந்து கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இனிமேலும் கிடைக்குதோ நம்ம தெரியல. ஏன்னா அதனால் அவங்க சேகரித்த அந்த சக்திகள், அந்த ஞானங்கள் எல்லாம் அவங்களோடய போயிட்டுது. அதை யாருக்குமே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு போகல.